அம்மாச்சி வைத்தியம். இன்று பாவக்காய் ஊறுகாய் செய்வது எப்படி? முதல்ல ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்கள் எங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். நாங்கள் அடிக்கடி தொடர்ந்து வீடியோக்களை போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் நார்மலாக தான் வீடியோ எடுக்கிறோம், ஆடம்பரமாக எதுவும் பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணல. நேச்சுரலாக இருக்கணும்னு தான் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா இது பழங்கால மருத்துவம், அதனால் நேச்சுரலாக இருக்கணும்னு தான் பண்ணுறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். பாவக்காய் ஒரு அரை கிலோ, 10 வரமிளகாய், 1 டீஸ்பூன் வெந்தய பொடி வறுத்து எடுத்துக்கணும். வெந்தய பொடியை, பெருங்காய பொடி ஒரு 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 1/4 டீஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா போட்டு குக்கரில் போட்டு பாவக்காயை கட் பண்ணி வேக வச்சு வடித்து வைத்துக்குங்க. பிறகு அந்த பாவக்காய், மிளகாய், புளி, வெந்தயப்பொடி, பெருங்காயப்பொடி எல்லாமே இந்த 2 பொடியுமே வறுத்துருக்கணும். அதை போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு பிறகு ஒரு வாணலி அடுப்பில் வச்சு அதில் 100 நல்லெண்ணெய் ஊற்றி அது நன்றாக காய்ந்ததும் கடுகை போட்டு தாளித்து, இது கடுகு பொரிந்தோடனே இந்த கலவையை அப்படியே தூக்கி அதில் வாணலியில் கொட்டிடுங்க. கொட்டி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிகிட்டு இருக்கோம்னா தண்ணி சொன்னோடனே நல்லா மேலே எண்ணெய் பதம் மிதக்க ஆரம்பிக்கும். உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஆற விட்டு ஒரு பாட்டிலில் எடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை சாப்பிட செம சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுகர்காரங்களும் எப்படியாப்பட்ட சுகரும் பறந்து போயிடும். இது சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும். பிள்ளைங்கள்லாமே சாப்பிட ஆரம்பிச்சுருங்க. அதை சாப்பிடுங்க, செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.